ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட்வேர். இன்றைக்கி ஒரு அழகான பைப் கிளீனர் கீ செயின் தான் ஈஸியாக எப்படி ஒரு 5 மினிட்ஸில் வந்து செய்யலான்னு அந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த கீ செயின் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அந்த கலர் எடுத்துக்குங்க. பைப் கிளீனர் வந்து எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி வந்து ரெட் கலர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெட் கலர் என்ன பண்ணுங்கள், இது ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு வந்து ஆஃபாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கட் பண்ணிடுங்க. இன்றைக்கி 2 டைப்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கீ செயின் வந்து 2 விதமாக நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து அப்படியே ரோல் பண்ணணும். கொஞ்சமாக மடக்கி விட்டுட்டு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் இதை பொறுமையாக நீங்கள் சுற்றும் போது உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் இது வரணும். இந்த ஷேப்பில் வந்த பிறகு என்ன பண்ணுங்கள், லைட்டாக நடுவில் வந்து இந்த மிடில் க்ளூ வந்து B7000 க்ளூ வந்து எடுத்துக்குங்க. அதை வந்து லைட்டாக கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து இதில் நீங்கள் மிடில் வந்து ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இதே போல் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் சொல்லி கொடுத்த இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்னொன்று வந்து நம்ம ரெடியாக நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இதே போல் 4 பீஸ் வந்து நம்மளுக்கு வேணும். இப்போ நான் இது ஏற்கனவே 1 ரெடி பண்ணிட்டேன். இதே போல் 3 வந்து நம்ம ரெடி பண்ணணும். நான் ரெடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். 2 வீக்ஸாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து ஹை ஃபீவர் அண்ட் காஃப் இருக்கிறதுனால என்னால் வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், 4 பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. பைப் கிளீனர் க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. இதை வந்து ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரு பவ் போல் பண்ணணும். உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பண்ணுங்க, இதை வச்சு லைட்டாக மிடில் வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு டைட்டாக வந்து நீங்கள் சுற்றி விடணும். ஸோ அதுக்கேற்றப்பல லென்த்து வந்து கொஞ்சம் பெருசாக நீங்கள் இந்த கீழே வந்து இந்த லாங்காக விடணும். இது கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து பெண்ட் பண்ணி விடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து அழகாக இது வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது லாங்காக இருக்குது, ஒன்று ஷார்ட்டாக இருக்குது. நீங்கள் ரெண்டுமே வந்து ஒரே ஈவனாக இருக்கிற போல் வச்சுக்கிட்டு இதை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஒரு பீஸை வந்து என்ன பண்ணுங்கள், இதோட மிடில் நமக்கு க்ளூ போட்டு இதை ஒட்டி விட்டுருப்போம். அந்த இடத்துல வந்து மிடில் மட்டும் நீங்கள் இந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பவ்வை வந்து இது மிடில் வந்து இருக்கிறாப்புல அரேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ இது மேலே இன்னொரு க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து எடுத்து இதில் வந்து மேலே ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் ட்ரையிங் டைம் ஆன பிறகு என்ன பண்ணுங்கள்,
அடுத்த பைப் கிளீனரில் க்ரீன் கலர் பைப் கிளீனரில் நம்ம கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது மேலேயே வந்து இன்னொன்று சேர்த்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளான கீ செயின் தான் இது. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து ஆகட்டும். இப்போ உங்கள்கிட்ட அந்த கீ செயின் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துக்குங்க. நீங்கள் கோல்டன் கலராக எடுக்கலாம், சில்வர் கலர் எது வேணால் எடுக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணினா மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு இந்த கீ செயினை இது ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான செரி கீ செயின் வந்து ரெடி. இப்போ இன்னொரு மெத்தடும் ஒன்று சொல்லித்தரேன். இது வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், நம்ம கீ செயின் வந்து அழகாக ஒரு மினி பர்ஸில் வந்து மாட்டி விட்டுட்டேன். உங்களுக்கு இது சிம்பிளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை போல் பீடும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஒட்டி விட்டலாரும் அழகாக இருக்கும். இந்த இடத்துலையும் கூட நீங்கள் ஒட்டலாம். ஸ்டோனும் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு மெத்தட் கீ செயின் வந்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இதை போல் மார்க்கர் பென், சிடி பென் என்ன இருந்தால் எடுத்துக்குங்க. இப்போ இதில் வந்து இந்த பைப் கிளீனர் வந்து உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவோ அதை எடுத்துக்கிட்டு, இதை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை கவுண்டிங் வேணுமோ அத்தனை கவுண்டிங் வந்து நீங்கள் இது வந்து சுற்றி விடுங்க. இப்போ எனக்கு 4 வேணும்னா அப்போ அந்த 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை வந்து பிடிச்சிக்கிட்டு, இப்போ இந்த ஒரு லாங்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப் கிளீனரை இது மிடில் வந்து விட்டுட்டு, இப்போது எக்ஸஸாக இருக்கிற குட்டியாக இருக்கிற இந்த பைப் கிளீனரோட நீங்கள் நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து நீங்கள் அழகாக விரித்து விடலாம். உங்களுக்கு 4 பெட்டல் வேணும்னா நீங்கள் 4 பெட்டல் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 5 பெட்டல் வேணும்னா நீங்கள் 5 பெட்டல் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்றப்போல் நீங்கள் வந்து இதை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணணும். பாருங்க, ஃப்ளவர் ஷேப்பில் வந்து இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், லாங்காக இருக்கிற வந்து ஃபோல்டு பண்ணி அது ஒரு பெட்டல் ஷேப்பில் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், இதை இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஸ்டோன் இருந்தால் ஸ்டோன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து பார்லர் பீட்ராக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது மேலே வந்து அழகாக ஒட்டி விட்டுடலாம். இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நல்லா கொடுக்கணும். ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணுங்க, இப்போ பாருங்கள், இது பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து இருக்குது. இதே போல் உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயரிங் வந்து பைப் கிளீனரில் இயரிங் வந்து எப்படி பண்ணலாம், ஃப்ளவர் வாஷ் எப்படி பண்ணலாம், ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணலாம், நான் வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் எந்த ஸ்க்ரீன் தரேன், ஐக்கானும் தரேன், அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஃப்ளவர் வச்சு ஈஸியான முறையில் எப்படி மல்லிப்பூவெல்லாம் கிட்ட கட்டலான்னு சில ட்ரிக்ஸும் நான் வந்து வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கீ செயின் வந்து மாட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அழகாக கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது வந்து பர்ஸில் பேக்கில் கூட நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். உங்களுடைய
டோர், அதுலேயும் நீங்கள் வந்து இந்த கீ செயின் வந்து மாட்டிக்கலாம். சாவி நீங்கள் இல்லை கூட மாட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் ஒர்க் தான் இது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.